திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சார்பில் 41வது தேசிய கண்தான விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்கள் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மாபெரும் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை தேசிய அளவில் கண் மருத்துவமனைகள் மற்றும் கண் வங்கிகள் சார்பில் கண் தான விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை முன்பாக நடைபெற்ற மனித சங்கிலியில் பல்வேறு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் என 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினர்களாக திருநெல்வேலி மாவட்ட POCSO சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் கூடுதல் சார்பு நீதிபதி கல்யாண மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி மனித சங்கிலியை தொடங்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினர்களாக இந்திய மருத்துவ சங்கம் திருநெல்வேலி கிளை தலைவர் டாக்டர் முகமது அபுபக்கர், காவேரி மருத்துவமனை மருத்துவ நிர்வாக தலைவர் டாக்டர் லட்சுமணன், பீஸ் ஹெல்த் மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் அன்புராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தனர். திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் மண்டல மருத்துவ இயக்குநர் பேராசிரியர் லைனல் ராஜ் கண்தானம் செய்வதன் அவசியம் மற்றும் உலக அளவில் கருவிழி பார்வை இழப்பை தடுப்பதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக பேசினார். மேலும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் உலக தரத்திலான நவீன தொழில்நுட்ப உபகரணங்களின் உதவியுடன் தையல் இல்லா கருவிழி மாற்று அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்தார். ரோட்டரி கிளப் திருநெல்வேலியின் உறுப்புகள் தான பிரிவு தலைவர் சரவணனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மனித சங்கிலி அண்ணா பல்கலைக்கழகம் திருநெல்வேலி டாக்டர் அகர்வால் ஆப்டோமெட்ரிக் கல்லூரி, சாரால் தக்கர் பெண்கள் கல்லூரி, அன்னை ஹாஜிரா பெண்கள் கல்லூரி, சாரதா பெண்கள் கல்லூரி, நேரு நர்சிங் கல்லூரி, வள்ளியூர் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த மாணவ மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்கள் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு வாசகங்களை முழங்கியும் பொதுமக்களிடையே கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் ஆகஸ்ட் 25 முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை கல்லூரி மாணவ மாணவிகளிடையே கண்தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஓவிய மற்றும் கவிதை போட்டிகளும் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கருவிழி பிரிவு மருத்துவர் டாக்டர் ராணி லட்சுமி மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள், ஊழியர்கள் செய்திருந்தனர். நாள்ல டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை திருநெல்வேலியின் சார்பில் நம்ம இந்த தேசிய கண்தான இருவார விழிப்புணர்வு ஆகஸ்ட் 25ஆம் தேதி இன்னைக்கு நம்ம ஒரு மனித சங்கிலி அமைத்து மக்கள் மத்தியில கண்தானத்தை பற்றியதான விழிப்புணர்வையும் அதனுடைய மித்ஸ், கண்களை எடுக்கும்போது டிஸ்ஃபிகர் ஆகும், அது அகோரமா மாறும், இல்லைன்னா ரிலீஜியஸ் பேரியர் இருக்குது, நமக்கு மதங்கள் தடையா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது 10 நிமிஷத்து ஒர்க்கு தான். இறந்த பிறகு ஒருத்தர் தானம் கொடுக்கறதுங்கிறது ஒரு 10 நிமிஷத்தினுடைய செயல் தான். கருவிழி மட்டும்தான் எடுக்கப்படும். கருவிழி மாதிரியே இன்னொரு ஆர்டிபிஷியலா ஒரு கன்ஃபார்மரும் வைக்கப்படும். அப்போ நமக்கு எந்த விதத்திலையும் டிஸ்பிகர்மெண்ட் இருக்காது. எந்த வயதினரும் கண்தானம் கொடுக்கலாம். எந்த விதத்திலையும் இது ஒரு சடங்காச்சாரத்துக்கு அகைன்ஸ்ட் ஆனது இல்லை அப்படிங்கிறத எடுத்து மக்கள் மத்தியில சொல்லணுங்கிற விதத்துல இன்னைக்கு இந்த மனித சங்கிலியை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இதை மக்களுக்கு பத்திரிகையாளரான நீங்க எடுத்து சென்று கண் தானம் கொடுக்கறதன் மூலமா 2 இருந்து 4 பேர் வரைக்கும் பார்வை அடைந்து உலகத்தை மீண்டும் பார்க்கறதுக்கு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். மறைந்த பின்னும் நம்ம வாழ முடியும் அப்படின்னா உறுப்பு தானங்கள்னாலதான். அதுல கண் தானம் பிரதானமானது. அதை எடுத்து சென்று மக்கள் மத்தியில சொல்லும்படியா கேட்டுக்கொள்கிறேன்.